நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது வந்து சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம் பாஸ்மதி ரைஸில். அதுவும் 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸில் சிக்கன் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்மதி ரைஸை 1/2 கிலோ 500 கிராம் அரிசியை ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சிடணும். இது வந்து என்ன பண்ணணுன்னா, நீங்கள் களைஞ்சி ஒரு லைட்டாக ஒரு களைஞ்சி நல்ல தண்ணியிலே ஊற வச்சுருங்க. இது 1/2 மணி நேரம் ஊறுறதுக்குள்ளே நம்ம மற்ற ப்ராசஸை பண்ணிடலாம். இப்போ வந்து என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம கம்மியாக போடணுன்னா கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, 100 கிராம் இந்த மாதிரி. ஏன்னா சாப்பிடாதவங்க சிக்கன் வந்து நிறைய சாப்பிட மாட்டாங்க. இப்போ பசங்கள்லாம் பொரிச்ச கறி இந்த மாதிரி சாப்பிட்றதுனால நீங்கள் கம்மி பண்ணி கூட போட்டுக்கலாம். ஆனால் அளவு வந்து 1/2 கிலோவுக்கு 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸுக்கு 3/4 கிலோ கறி. 1/2 கிலோ நான் 3/4 கிலோ கோழி கறி எடுத்திருக்கேன். அடுத்து வெங்காயம் தக்காளி. இது வந்து 1/4 கிலோ வெங்காயம், 200 கிராம் தக்காளி. அதுக்கப்புறம் இதுக்கான மசால் பார்த்துடலாம். இதுக்கு வந்து மசால் வந்து 75 இஞ்சி, 25 வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன். சில பேர் வந்து பாதிக்கு பாதி போடுவாங்க. ஆனால் இஞ்சி வந்து நிறையா போட்டிங்கன்னா அதுக்கு தக்கன டேஸ்ட் இருக்கும். இஞ்சி 75, வெள்ளைப்பூடு 25. அதுக்கப்புறமா இது வந்து முந்திரி குருணை போட்டிருக்கேன். நீங்கள் முந்திரி குருணை யூஸ் பண்ணலைன்னா முந்திரி பருப்பு இல்லைனா பாதாம் பருப்பு இந்த மாதிரி அரைச்சி போடலாம். இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் போடுற இது பார்த்துடலாம். மல்லிச்செடி ஒரு கையளவு எடுத்துக்கோங்க. புதினா மல்லிச்செடி ஒவ்வொரு கையளவு எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறமா நெய் 2 கரண்டி, நான் இந்த ஸ்பூனுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஆயில் வந்து 100 அளவு ஊற்றிக்கோங்க அளந்து. அதுக்கப்புறமா எலுமிச்சப்பழம் வந்து பாதி எலுமிச்சப்பழம், மஞ்சப்பொடி, மிளகாத்தூள் வந்து இந்த கரண்டிக்கு 1 ஸ்பூன் போட போகிறேன் நான். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி உப்பும் தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் மசாலா அரைச்சிட்டு நம்ம தாளித்து விட்டுடலாம். இப்போ வந்து மசாலா அரைச்சாச்சு. நம்ம வந்து இப்போ வந்து தாளித்து விட்டுடலாம். இப்போ 100 எண்ணெயும் நான் 2 டீஸ்பூன் நெய்யும் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து எண்ணெயில் போடுறதுக்கு வந்து 8 ஏலக்காய், 8 கிராமு பட்டை, கொஞ்சம் லீஃப் இலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். இப்போ போட்டு தாளிச்சிடலாம். நல்லா எண்ணெயில் லைட்டாக தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசி வச்சுட்டு வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தையும் தக்காளியும் தனித்தனியாக வதக்குங்க. அப்போ தான் வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரும். தக்காளி போட்டால் பொரியாது. இப்போ வந்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசால் போடணும். இப்போ வந்து 1/2 கிலோ அரிசி வந்து நான் இதில் தான் அளந்து போட்டேன். இது வந்து காப்பிடிக்கும் பாதி உலக்கு. இது வந்து ஒரு கிளாஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அளந்தீங்கன்னா கரெக்டான அளவு தெரியும். இதில் வந்து நான் 2.5 கிளாஸ் எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் எடுத்துருக்கோன்னா நம்ம தண்ணி எப்படி வைக்கணும்னா, 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி தான். 1 கிளாஸ் ரைஸ் எடுத்திங்கன்னா 1.5 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றணும். அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் எவ்வளோ ஊற்றணுமோ கனெக்ட் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நான் 2.5 கிளாஸ் எடுத்திருக்கேன்னா இதுக்கு 1/2 கிளாஸு, ரெண்டாவது 1/2 கிளாஸ்னால் 1.25 தான் நான் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றணும். அதனால் 2.5 கிளாஸ் அரிசி, 1.25 வந்து தண்ணி, இவ்வளோ தான் நம்ம ஊற்றிக்கிறணும். இப்போ வந்து நமக்கு வெங்காயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து மசால் போட்டுடலாம். இப்போ வந்து நான் மசால் போடுறேன். இதில் நம்ம அரைச்ச மசாலா போட்டு வதக்கணும். இந்த மசாலில் ஏட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க மல்லிச்செடி, பச்சை மிளகா எல்லாத்தையுமே போட்டு வதக்கிடலாம் நல்லா. இதையும் போட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி பழம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இவ்வளோலாம் இது வதக்கும் போதே நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடணும்.
நம்ம அரைப்படி ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு நம்ம மிளகாத்தூள் போடணும். நான் டீஸ்பூன் அளவுக்கு தான் போடுவேன். நான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். காரம் இதை விட அதிகமாக வேணுன்னா நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் லைட்டாக ஒரு நேரத்துக்காக போடுறது தான், அதனால் 1/4 டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். இப்போ நல்லா வதக்கிட்டு இப்போது எலுமிச்சை சாறு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் அதிலே ஊற்றி நம்ம வதக்கிடலாம். அதுக்கப்புறமா இது நல்லா பேஸ்ட் ஆனோனையும் நம்ம அளந்து தண்ணி வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி யூஸ் பண்ணலாம். இப்போ இது நல்லா வதங்கிக்கிறட்டும். நல்லா வெங்காய தக்காளி வதங்கும் போதே நம்ம சிக்கனை போட்டுருவோம். சிக்கன் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா எல்லாத்தோடையும் அப்படியே செட் ஆகணும். நல்லா வதக்கணுன்னே ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிச்சுட்ருக்கும் போதேட்டு நம்ம அளந்து தண்ணி ஊற்றிடலாம். இப்போ வந்து முதல்ல 2 கிளாஸ் இதுக்கு 2.5 கிளாஸ் அரிசி, நமக்கு தண்ணி வந்து 1.25 வந்து தண்ணி, அதுதான் கணக்கு. இப்போ 2.5 அரிசிக்கு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் கறி வெந்துருச்சு. 1 கிளாஸ் ஊற்றிருக்கேன். இப்போ அரை இது வந்து 2.5 அரிசிக்கு. இப்போ இதுக்கு வந்து தண்ணி வந்து கரெக்டான இதில் ஊற்றணும்னா நம்ம அடுத்து 1.25 ஊற்றணும் தண்ணி. இப்போ அடுத்து 1.25 ஊற்ற போகிறோம். இது வந்து தண்ணி கணக்கு. 1 இந்த கிளாஸ்லேயே 1/4 கிளாஸ், அவ்வளோதான். நம்ம அளந்து ஊற்றியாச்சு. இதுக்கான வேலைகள் வந்து முடிஞ்சிச்சு. இனிமேல் நம்ம பாஸ்மதி ரைஸ் போடுறது தான். இப்போ வந்து இது வந்து நல்லா வேகணும். நமக்கு சிக்கனுங்கிறனால 1 விசில் விட்டால் போதும். இப்போ வந்து இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம விசில் போட்டுடலாம். இப்போ வந்து இதுக்கு நம்ம தயிர் வந்து வெங்காயம் தக்காளி வதக்கும் போதும் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா நமக்கு நல்லா கொதிச்சு வர நேரத்தில் ஊற்றி நம்ம ஃபுல்லாக கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி ஊற்றும் போது போடலை, அதனால் இப்போ நானும் கொதிக்கும் போது 100 தயிர் ஊற்றுறேன். இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா செட் ஆயிரும். அதோட இப்போ இது கொதிச்சோனையும் நம்ம மூடி போட்டுடலாம். இப்போ பாருங்கள் எல்லாமே செட் ஆகிடுச்சு. கோழி விசில் வந்து செட் ஆகிருக்கு. இப்போ வந்து நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ரைஸ் அரை மணி நேரமாக ஊற வச்சதை நம்ம இப்போ போட போகிறோம். சுற்றி நம்ம ஒரு கண் கரண்டியை வச்சு போட்டுக்கலாம். அரிசி ஊற வச்சதை ஒரு வடிகட்டி மாதிரி சல்லடை மாதிரி இருக்கிறதுல நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். நான் வந்து கண்கரண்டி யூஸ் பண்ணுறேன். சுற்றி போடுங்க, ஒரே இடத்துல போடாமல். கண்டிப்பாக அரிசி ஊற வச்சதில் தண்ணி இருக்கும், அதனால் நல்லா வடிகட்டி போடுங்க. இப்போ போட்டதுக்கப்புறமா ஸ்பீடாக வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும் சுற்றி. இப்போ வந்து ஒரு சுற்று மட்டும் சுற்றி விடணும் அரிசியெல்லாம் போட்டுட்டு.
இப்போ கொதிக்குது பாருங்கள். கொதிக்கிறத ஒரு சுற்றி இப்படி சுற்றி விடுங்க. ஏன்னா அரிசி இதாகிடக்கூடாது. அது நல்லா கொதிச்சோன்னையும் நம்ம மூடி போட்டுடலாம். இந்த போது அரிசி உடஞ்சிடக்கூடாது, பார்த்துக்கிட்டுங்க. இப்படி நம்ம சுற்றி விட்டாலே நல்லா எல்லாத்தோட செட் ஆகிடும். இப்போ நல்லா கொதிச்சோன்னே நம்ம விசில் போட்டுடலாம். விசில் போட்டு 2 விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து விசில் அடித்து முடிஞ்சிருச்சு. இப்போ திறந்து பார்த்துக்கலாம். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அடியில் கூடி லைட்டாக மட்டும் கட்டி விடுங்க. இப்படி மட்டும் கட்டி விடணும். அவ்வளோதான். நீங்கள் ஒன்றுமே செய்யாதீங்க. கிளற எதுவுமே செய்ய வேண்டாம். இப்போ வந்து லைட்டாக நம்ம தோசைக்கல்லை மட்டும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதில் போட்டுடலாம், தம்மில் போட்டுடலாம். தோசைக்கல்லை ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 நிமிஷம் ஹீட் பண்ணுங்கள் போதும். ஒரு 2 நிமிஷம் அனலில் போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அதிலே அந்த தம்லேயே நமக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.